அனைவருக்கும் வணக்கம். ஜூலை தேய்பிறை பஞ்சமி தினத்தன்று கடன் பிரச்சனை தீர்வதற்காக இந்த ஒரு எளிமையான வழிபாடு செய்து பாருங்கள். உங்களுடைய கடன் பிரச்சனை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். ஜூலை தேய்பிறை பஞ்சமி என்னைக்கு வருது அப்படின்னா 15ஆம் தேதி வருது, செவ்வாய்க்கிழமை தினத்தன்று. அதாவது ஜூலை 15/7/2025 செவ்வாய்க்கிழமை முழுவதுமே நமக்கு பஞ்சமி திதி இருப்பதனால நீங்கள் காலையும் பூஜை செய்து கொள்ளலாம், மாலையும் பூஜை செய்து கொள்ளலாம். உங்களுக்கு எந்த நேரம் தோதுப்படுதோ அந்த நேரத்தில் நீங்கள் செய்துக்கோங்க. இப்போ எப்படி நம்ம வழிபாடு செய்யணும், கடன் பிரச்சனை தீர்வதற்கெலாம் நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா, ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அதில் மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுக்கோங்க. வைத்துட்டு அதை சுற்றி நீங்கள் செம்பருத்தி பூக்களால் அலங்காரம் செய்துட்டு பஞ்சத்திரி திரி போட்டு நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றிட்டு அந்த நல்லெண்ணெயில் ஒரு 5 கிராம்பு போட்டு நீங்கள் தீபம் ஏற்றிக்கோங்க. ஏற்றிட்டு நீங்கள் சுவாமி படத்திற்கு சிவப்பு நிற பூக்கள் நீங்கள் வைக்கணும். செவ்வரளி அல்லது செம்பருத்தி அல்லது நீங்கள் பன்னீர் ரோஜா கூட நீங்கள் பயன்படுத்தலாம். சிவப்பு நிற பூக்கள் பயன்படுத்துங்க. நமக்கு இந்த பூக்கள் கிடைக்காத பட்சத்தில் மட்டும் நீங்கள் மல்லிகைப்பூ, சாமந்திப்பூ, பிச்சிப்பூலாம் நம்ம பயன்படுத்தலாம். பூக்கள் எல்லா பூக்களுமே பயன்படுத்தலாம். நம்ம செவ்வாய்க்கிழமை வருவதனால சிவப்பு நிற பூக்கள் பயன்படுத்துவது நமக்கு ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். அது கடன் பிரச்சனைக்காக வழிபாடு செய்யும்போது நம்ம சிவப்பு நிற பூக்கள் பயன்படுத்தணும். அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும் அப்படின்னு, இன்னொரு அகல் விளக்கு, பழைய அகல் விளக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. சுவாமிக்கு நீங்கள் என்னென்ன நைவேத்தியம் பண்ணணுமோ உங்களால் என்ன முடியுதோ அதை நீங்கள் வச்சுக்கோங்க. சிவப்பு நிற குங்குமம் எடுத்து ஓம் ஸ்ரீம் வராகிய நமக அப்படிங்கிறத சொல்லி நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்கள். வராகியம்மனுக்கு அர்ச்சனை பண்ண முடியுது அப்படின்னா அர்ச்சனை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா அந்த நாமத்தை நீங்கள் ஒரு 9 முறை, 21 முறை, 108 முறை இந்த மாதிரி எண்ணிக்கையில் நீங்கள் சொல்லலாம். சொல்லிவிட்டு ஒரு பழைய அகல் விளக்கு எடுத்துகிட்டு அதில் ஒரு பிரியாணி இலை ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் கடன் தீர வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் சிவப்பு நிற மார்க்கரால் எழுதிட்டு உங்களுடைய கடன் எவ்வளோ இருக்கோ அதை நீங்கள் எழுதிக்கோங்க. இப்போ நகை அடமானத்தில் இருக்குது அப்படின்னா எந்த பொருள் நீங்கள் நகை அடமானத்துக்கு வச்சுருக்கீங்க, ஒரு செயின் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா ஒரு 5 பவுன் செயின் அப்படிங்கிறத நீங்கள் எழுதிட்டு அது எவ்வளோ ரூபாய்க்கு நீங்கள் அடமானம் வச்சுருக்கிறீங்க, ஒரு 2 லட்சம் மேலே 1.5 லட்சம் அந்த மாதிரி எவ்வளோ அமௌண்ட்டுக்கு நீங்கள் அடமானம் வச்சுருக்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் அதில் எழுதிட்டு அந்த ஒரு பிரியாணி இலை கையில் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 5 கிராம்பு எடுத்துக்கோங்க, பச்சை கற்பூர துண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா கற்பூரம் நமக்கு நல்லா அது எரிய வைக்கணும். அதற்காக கற்பூரம் தேவையானது 3-4 கற்பூரம் நீங்கள் எடுத்துக்கோங்க. இது ஒரு 5 மிளகு மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. மிளகு பார்த்தீங்கன்னா கடனை முறிக்கக்கூடிய தன்மை மிளகுக்கு அதிகமாக இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம மிளகு தீபம்லாம் நம்ம ஏற்றுவது அதற்காக தான். இப்போ மிளகு ஒரு 5 மிளகு எடுத்துகிட்டு அந்த பழைய அகல் விளக்கில் பிரியாணி இலைக்கு மேலே கற்பூரம், அப்புறம் நீங்கள் கிராம்பு, அடுத்து மிளகு, பச்சை கற்பூரம் துண்டு வைத்து நீங்கள் எரிச்சிடுங்க. எரிச்சிட்டு அந்த சாம்பலை நீங்கள் கால்படாத இடத்துல தண்ணீரில் விட்டுருங்க. நல்லா எரியட்டும். பூஜையிலே வச்சு நீங்கள் செய்து கொள்ளலாம். இது கடன் பிரச்சனை தீர்வதற்காக இந்த வழிபாடு தான் ரொம்ப சிறப்பானது. நீங்கள் வராகியம்மனுக்கு தீபம் ஏற்றி வைத்துட்டு அதற்கப்புறம் இந்த வழிபாடு நீங்கள் செய்துக்கோங்க. செய்துட்டு அதற்கப்புறம் இது நீங்கள் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை செய்வதனாலும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இல்லை பஞ்சமி தினத்தன்று, தேய்பிறை பஞ்சமி தினத்தன்று நீங்கள் இது செய்து பாருங்கள். மிக மிக நல்ல பலன் கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை வருது அப்படின்னா இதை நீங்கள் செய்துக்கோங்க, சிறப்பான பலன் கிடைக்கும். அடுத்து நீங்கள் வராகியம்மனை மனமுருகி பிரார்த்தனை செய்யும்போது அன்னை ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு உதவி செய்வாங்க. கடன் அடைப்பதற்காக ஒன்று உங்களுக்கு தேவையான பணத்தை கொடுக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு சம்பள உயர்வு நமக்கு கிடைக்கும், வருமானம் அதிகரிக்கும். ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு பணம் கிடைக்கிற மாதிரி அன்னையோட அன்பால் நமக்கு கிடைக்கும். இது நிறைய பேருக்கு நல்ல பலன் கிடைச்சிருக்குது. அதாவது கடன் பிரச்சனை இருப்பவர்கள்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கடன் அடைச்சிருக்கிறாங்க வராகியம்மன் அன்பால். அதாவது நம்ம சுவாமிகிட்ட கேட்குறதெல்லாம் கடன் அடையணும், பிரச்சனை தீரணும் அப்படிங்கிறது நம்ம கேட்போம். அது உடனே நமக்கு நடக்காது இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக தான் நமக்கு நடக்கும். அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு சரி நமக்கு சீக்கிரமாக அது தீரும், கடவுள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா அதற்கான வழிகளை அன்னை கொடுப்பாங்க. நீங்களும் முயற்சி பண்ணணும். இல்லை சுவாமியை எல்லாம் பார்த்துப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் விட்டுறக்கூடாது. நீங்களும் அதை அடைப்பதற்கான முயற்சிகள் நீங்கள் கட்டாயமாக மேற்கொள்ள வேண்டும். அதில் முக்கியமாக செலவுகள் கொஞ்சம் குறைத்துட்டு நீங்கள் பணம் சேர்க்க ஆரம்பித்து அந்த பணத்தில் கடன் அடைக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக உங்களுடைய கடன் தொல்லையெல்லாம் முற்றிலுமாக தீரும். அடுத்து நீங்கள் மிகவும் கவனமாக இருக்கணும். அடுத்து நீங்கள் கடன் பிரச்சனை வரவிடாமல் நீங்கள் எப்படி உங்களை பார்த்துக்கொள்ள வேண்டுமோ அப்படி நீங்கள் பார்த்துக்கொள்ளணும். இது வராகியன்னை வராகி பக்தர்களுக்கு நிறைய அதிசயம் இந்த மாதிரி செய்திருக்கிறாங்க. நீங்கள் கட்டாயமாக இதை நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு கடன் தொல்லை நீங்கும். இப்போ நகை அடமானத்தில் இருக்குது அப்படின்னாலும் சரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கட்டிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமாக அந்த கடன் ஃபுல்லாக அடைய ஆரம்பிச்சிடும். முயற்சி எடுங்க. செவ்வாய்க்கிழமை தினத்தில்
தினத்தன்று பார்த்தீங்கன்னா கடனுக்காக வழிபாடு செய்வதை மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப நல்ல நாள். இந்த நாள் வந்து நமக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கும். இப்போ கடன் பிரச்சனையே இல்லை அப்படின்னா நீங்கள் சொந்த வீடு வேணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து வழிபாடு செய்து கொள்ளலாம். வெற்றிலை தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்புக்குரியது. இந்த எளிமையான வழிபாடை வந்து நீங்கள் செய்து பாருங்கள். தேய்பிறை பஞ்சமி தொடர்ந்து நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்ய முடியும் அப்படின்னா செய்யுங்க. அதாவது உங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்து வராகியம்மன் கோவில் இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் போயிட்டு வாங்க. இல்லாத பட்சத்தில் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே எளிமையாக வழிபாடு செய்துக்கோங்க. வராகியம்மனுடைய படமும் சிலை இல்லை அப்படின்னா நீங்கள் விளக்கு வைத்து மட்டும் வழிபாடு செய்து கொள்ளலாம். படம் சிலை வைத்து நம்ம எப்படி வழிபாடு செஞ்சால் அதற்கான பலன் என்ன கிடைக்குமோ அதே பலன் தான் விளக்குக்கும் நமக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் வந்து எதையும் போட்டு குழப்பிக்காமல் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வைத்து எளிமையாக வழிபாடு செய்துக்கோங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.